a watch mechanic. இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எனர்ஜி குறையாம இவ்வளோ நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற கண்மணிகள் எல்லாருக்கும் ஐ லவ் யூ. ரொம்ப 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 நன்றி. கோயம்புத்தூர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர். பிறந்து வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். ஆனால் சம்மர் ஹாலிடேனா வர்றது இங்கே அப்ச்சியூருக்கு தான். எப்போ ஹாலிடே வரும், எப்போ அந்த ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்லேயோ நீலகிரி எக்ஸ்பிரஸில் கிளம்பி இங்கே திருப்பூரில் வந்து இறங்கி அந்த பழைய டாக்ஸியில் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் யார் உட்கார்றதுன்னு ஒரு பெரிய போட்டி நடக்கும். எனக்கும் அண்ணாவுக்கும் பயங்கர சண்டை ஆயிரும். கடைசியில் 2 பேருமே மேலே உட்காருங்கன்றவாங்க. அப்படியே ஊருக்கு போயிட்டு இருப்போம். பின்னாடி தங்கச்சி அம்மாவும் தூங்கிடுவாங்க. அப்பா எப்படியும் வரமாட்டார். நாங்கள் 5-4 பேர் தான் போவோம். அந்த ரோட்டில் போய்கிட்டே இருப்போம். அப்போ அந்த கள்ளிப்பாளையத்து கரடு தெரியும். அந்த மலை தெரிஞ்சால் ஊர் வந்துருச்சுன்னு அர்த்தம், புளியம்பட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கே வந்ததும் அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டே இருப்போம். போனால் கவுண்டம்பாளையம்னு எங்கள் ஊர் பேர் தெரியும். அந்த ஊர் பேர் தெரியும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாது. எங்கள் அப்ச்சியூருக்கு போகிறது ஒரு சொர்க்கம். மெட்ராஸ்குள்ளே தெருவிலேயே விளையாடிட்டு இருந்து இங்கே போனால் அடிவானத்தை பார்க்கறது. போனால் வந்து சித்தி பசங்க பெரியப்பா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு 8 பேர் இருப்போம் மொத்தமாக. மேலே போய் விழுந்து எல்லாரையும் எழுப்புறது, எல்லாம் எந்திரிங்க வெளியில் போகலான்னு சொல்லி. அந்த காலையில் போய் அவங்கள எழுப்பி தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற புளியங்க அடித்து சாப்பிட்டு, பொற்காலம்னா நாங்கள் லீவில் ஊருக்கு வர்ற டைம் தான் வந்து பொற்காலம். அப்படி எல்லா நினைவுகளும், அற்புதமான நினைவுகள் நடந்தது எல்லாமே இங்கே ஊருக்கு வரும்போது தான். எங்கள் பெரியம்மா தான் 8 பேருக்கும் சலிக்காமல் சமைச்சு போடுவாங்க. கூட ஆத்தா விறகடுப்பில் தான் சமைக்கணும். போதுமான்னு கேட்கவே மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா வந்து சுத்தமாக குளித்து வேர்வை இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் ஆத்தா வந்து சுத்தமாக புது துணி போட்டு நான் பார்த்ததே இல்லை. சமைப்பாங்க, குளிச்சுட்டு வருவாங்க, திரும்ப சமைப்பாங்க. அந்த அன்பு அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு லீவுக்கும் நாங்கள் வர முடியாது. அந்த மாதிரி பெரியம்மாக்கும் அத்தைக்கும் பெரியப்பாவுக்கும் அப்பச்சிக்கும் அவங்களுக்காக தான் அந்த மெய்யழகன். இப்போ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்போ அதை இங்கே ஃபங்க்ஷன் பண்ணாமல் வேற எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறது? அது இங்கே பண்ணாதான் அதுக்கு மரியாதை. எங்களுக்கு ஹீரோ எங்கள் மாமா தான். இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மாம்ஸு ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது. கிணத்துல குதிக்கலாம் நீங்கள்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டு மேலேருந்து 20 அடியிலேருந்து குதிக்க வைக்கிறது. இங்கே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு போனால் நம்ம பெரிய ஹீரோ. ஏன்னா அங்கே யாருக்கு இதெல்லாம் வராது. அப்படி இங்கே அத்தனை விஷயம் பண்ணுறது. இந்த லைஃப் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ சம்மர் கிளாஸுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போகிறத விட ஊரில் வந்து அத்தை வீட்டுக்கும் அப்ச்சி வீட்டுக்கும் தாத்தா வீட்டுக்கும் போகிறது தான் மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த படம் மறுபடியும் அதே தான் சொல்லுது. இந்த படத்தில் நான் உள்ளே வந்தது ஒரு புக்காக இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார். நான் படித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு 5 இடத்துலையாவது அழுதுருப்பேன். அந்த புக்கை படிக்கிறப்போ அதில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கண்ணால் பார்க்க முடியுது. அப்படி ஒரு எழுத்து அவர் எப்படி எழுதினாருன்னு எனக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து ஆக்ஷன் படமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி அற்புதமான படம் எப்போ தான் வரும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு.
நான் அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அவரோட எழுத்துல. நான் இன்னும் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்ததுனாலே இதனோட மதிப்பு இன்னும் ஜாஸ்தி தெரியுது. நான் மெய்லகன்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த மெய்லகன் அவரோட எழுத்து என்னால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு நான் அப்ச்சி ஊருக்கு வந்தது, எங்கள் அத்தை ஊருக்கு போனது. எங்கள் அத்தை ஊருக்கு போனால் பசங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் வடை சுட்டு வச்சிருக்கோம். எந்த நேரம் ஆனாலும் அன்னைக்கு நைட்டு அதை வந்து அவங்க கையால் சமைச்சு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குமே ஈடே இருக்காது. அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது. எல்லாம் ஃபோனுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம் இல்லையா, ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம இன்ட்ரோவர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து ஹேஷ்டேக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம்ம வாழ்க்கை வேற. நம்ம வாழ்நாள் பூரா தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம், பழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு மறுபடியும் இந்த படம் சொல்லி கொடுக்குது. அது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி எல்லார் மேலேயும் பேரன்பு இருக்கிற பிரேம் இந்த படத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சார்னு யாருமே கூட மாட்டாங்க. பிரேமண்ணான்னு உருகுவாங்க. இவங்க என்னதான் சேடிஸ்ட்னு சொன்னாலும் லேடிஸு பசங்க உருகுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நண்பனை, இந்த மாதிரி ஒரு திறமைசாலியை தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு விஜய் சேதுபதிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லாட்டி இவர் வெளியில் வந்திருக்க மாட்டார். இவளை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி எடிட்டர் கோவிந்துக்கும் அந்த படத்தை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு கிடையாது, சாங் வேணுமா சாங் கிடையாது, லவ் வேணுமா லவ் கிடையாது. ஆனால் படம் நல்லா இருக்கும். கோவிந்த் என்னையா நீ சாவடிக்கிறியா இங்கே இருக்கிற எல்லாரையும், லவ் பண்ணலன்னா விடுறதே கிடையாது இல்லை. அதாவது கோவிந்தை மறக்கவே முடியாது. ஏன்னா நான் கேரவேன்லையோ இல்லை எங்கே போனாலும் என் டிரைவர் அவன் ஒய்ஃபுக்கு வச்சிருக்கிற சாங்கு காதலே காதலே தான். எல்லாருக்கும் தனக்கு லவ் சாங்குன்னா அது அந்த மியூசிக் தான் வச்சிருக்கானுங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு கல்ட்டா ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுடைய காதலை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீமை கொடுத்துட்டீங்க. அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த படம் இந்த அழகாக வரணும் அப்படின்னா அது 2Dயில் கொடுத்தா தான் சரியாக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இதை கமர்ஷியலாக யோசிக்கக்கூடாது. இது பெரிய கமர்ஷியல் படம் தான், ஆனால் எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியாது. அப்போ சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை வராது. ராஜா இருக்காரு, ராஜா அண்ணன் இருக்காரு, கார்த்தியன் இருக்காரு, அவங்க டீம் இருக்கு. அவங்க இந்த பிரச்சனையே வராமல் பார்த்துக்குவாங்க. இந்த படம் எப்படி வரணுமோ அந்த முழுமையோ அது வந்து சேரணும். அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது மாதிரி ரொம்ப ரேரான ஃபில்ம் இது, அது சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு எல்லாருக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் புது அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன் போனது. நம்ம வந்து டிவியில் ஜல்லிக்கட்டு அப்படின்லாம் பார்த்துருவோம், ஆனால் அந்த உணர்வை வந்து உள்ளே நின்னா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அங்கே மனுஷன் வேற மாடு வேற இல்லை. அவன் அண்ணன் தம்பி மாதிரி அவங்க நிற்கிறதும் அதை கட்டி அணைக்கிறதும் அது கூட போட்டி போடுறதும் அது ரசிக்கிறதும் ஒரு காட்சியெல்லாம் எடுக்கும்போது வந்து நான் சொல்கிற ஒரு காட்சி இருக்கும், அது அப்படியே அந்த கருப்பு சாமி தான் வந்துட்டான் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறப்பெல்லாம் சிலுக்கும். அந்த உணர்வெல்லாம் இவர் எப்படி எழுதினாரே புரியல, என் சத்தியமாக புரியல. கேட்டால் ஒரே வாரத்தில் எழுதுனேங்கிறார் அந்த கதையை. ஒரே வாரத்தில் எழுதிட்டார் அந்த கதையை. யாராவது நம்ப முடியுமா? அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஆனால் ஒரே வாரத்தில் எழுதிட்டார். அப்படி வந்து நுணுக்கமான அழகான உணர்வுகளாக வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கு மேலே வைக்கிற ஒரு அன்பு. ஸ்ரீதிவ்யா வந்து காஷ்மீரில் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறோம். இன்னமும் அந்த ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்படின்னு அவங்க கண்ணில் வந்துட்டு தான் போகிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கேரக்டரு. அதை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும், வீட்டுக்கு யாராவது வந்தால் எப்படி கவனிக்கும், அதை வந்து சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அவங்க அப்படியே பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பற்றி பேசணும். இந்த பொன்னியின் செல்வன் புக் எழுதுனதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவன் பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை பையன் பிறந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அரவிந்த்னு பேர் வச்சிடுறது. அவன் கருப்பா சிவப்பாலாம் இல்லை, அவன் வளர்ந்து அரவிந்த் சாமி மாதிரி அழகாயிர மாட்டானான்னு ஒரு அர்த்தம். அரவிந்த் சாமி சார் கூட வந்து நான் நடிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அரவிந்த் சாமி சார் கூட உட்காந்து பேசுறது வந்து நம்ம பேச மாட்டோம், அவர் பேசுவார், நம்ம கேட்போம் அவர் பேசுவார். ஆனால் அவ்வளோ புக்ஸ் படித்து அவ்வளோ நாலேஜ் இருக்கும். அதை அவர் ஷேர் பண்ணுறது, அரவிந்த் சார் கூட டெய்லி ட்ராவல் ஆகுறது. இந்த போட்டு நடித்தாங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த போட்டியெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு சுகம். அப்படி வந்து நமக்கு ஒரு பெரிய அண்ணன் இருக்கார், இல்லை வீட்டில் ஒரு மாமா இருக்கார், ஒரு பெரியமா பையன் இருக்காங்கன்னா நம்ம எப்படி உட்காந்து எதை வேணால் பேசலாம், என்ன வேணால் கலந்துக்கலான் இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு உறவு தான் அது. எப்படி லோகேஷனை நைட்டு ஃபுல்லாக வச்சு கொண்டானோ அதே மாதிரி மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக வச்சு கொள்வது பிரேம். என்ன அங்கே ஃபுல்லாக மண்ணில் போட்டு புரட்டி எடுப்பாங்க,
இவர் கொஞ்சம் பானையில் பியர்லாம் ஊற்றி கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. அஃப்கோர்ஸ் நான் பேர் அடிக்க மாட்டேன், பட் எனக்கு வேறு வரும். பட் அது வேற ஒரு லைஃப் அவர் காமிச்சு கொடுத்தாரு. அது ஒரு சுகமாக இருந்துச்சு அந்த ட்ராவல் ஃபுல்லாக. இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த காஸ்டியூமு. நமக்கு எப்பவுமே இந்த 1001 படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் தான் மாட்டோம். அப்படி வரும்போது கைதி எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம், பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம், 1001 எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம். அப்படி வந்து நிறைய முக்கியமான படங்களில் படம் ஃபுல்லாக ஒரே காஸ்டியூம் வரும். அப்படி இந்த படத்துலையும் ஒரு பச்சை பனின்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த இருக்கு பாருங்க, அந்த பச்சை பனினை கலட்டவே விடலை. அதில் பொத்தல் விழுந்தாலும் அதே பச்சை பனியன் தான். அப்படி சுபஸ்ரீக்கு நன்றி. என்னை ஒரு மண்ணின் மைதனாக மாற்றியதற்கு உங்களுக்கு 1000 பொற்காசுகள். அப்படி இந்த டீமில் எல்லாருக்குமே சேர்ந்து ஒர்க் பண்ணது அப்படி ஒரு சந்தோஷம் இந்த படம் பண்ணது. ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடியும் அரவிந்த் சாரை எங்கள் அத்தானை நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். காஷ்மீர் ஆப்பிள் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கோயம்புத்தூரில் வச்ச மாதிரி இருக்குங்க சார். கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு ஆப்பிளுக்கு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே தூக்கம்லாம் போயிடும் சார். அதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பொய் இருக்கு, யாராவது நம்புவாங்களா? இவர் பேச மாட்டாரா, நான் பேசுவேனா? ஐயோ ஐயோ, இதை எங்கே போய் சொல்லுங்க ஸ்பாட்ல. இல்லை சார், உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க கிட்ட ஒய்ஃப் கிட்டலாம் கேட்கணும் சார். அவங்க சொல்லுவாங்க சார் உண்மையை. ஒய்ஃபும் அதிகமாக பேசுவாங்க. நீங்களும் சார் என்ன முதல்ல எங்கள் அண்ணன் தான் ஓட்டுவார். இப்போ ஓட்டுறதுக்கு இன்னொருத்தர் சேர்ந்துட்டாரு. தாங்க முடியல இவரை. வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தியோட ஃபேன்ஸ், சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இசை விழா. ஸோ கோவிந்த் வசந்தா, வசந்தா அவங்க அம்மா பேர் கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா பேர் வசந்தா. ஸோ அழகான பேர், அருமையான இசை. ஸோ தேங்க்யூ. இந்த படத்தில் இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டுருவோம் இன்னைக்கு. அண்ட் தவிர ரீரெக்கார்டிங் விச் இஸ் ரியலி என்ஹான்ஸ் த ஃபில்ம் நாங்கள் பார்த்ததில். ஸோ ரியலி தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அ கிரேட் ஆல்பம். சார் எங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஷூட்டிங் கிராமத்தில் வச்சாலே உங்களுக்கு காரில் வர மாதிரி தான் ஷாட் வைப்பாங்க. நீங்கள் இறங்கி அந்த கிராமத்தை அப்படியே பார்ப்பீங்க. இது எப்படி சார்? நான் யோசிச்சு வில்லேஜ் ஸ்டைல்லாம் போயிருக்கீங்களா சார்? சைக்கிள் ஓட்டுறது, பசங்களோட விளையாடுறது, ஓனா அடி பிடிக்கிறது. கார்த்தி வந்து ஹாலிடேக்கு தான் ஊருக்கு வருவார். அவருக்கு தெரியும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஃபார்மில், சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ தினம் நான் வந்து சென்னைக்கு ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு திருப்பி என் தோட்டத்துக்கு தான் வருவேன். சென்னை போகவே பிடிக்காது. இவர் சொன்ன இந்த ஹாலிடேயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கே தான் நான் வளர்ந்தேன். அதான் என் வீடு. நிறைய விஷயங்கள், சைக்கிள் கற்றுக்கிட்டது, தோட்டத்துக்குள்ளே எங்கள் அப்பா எனக்கு ஒரு சின்ன மோப்பேட் வேறு வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் வேறு ஓட்டுவோம், டிராக்டர் ஓட்டுவோம். ஸோ இதுதான் என் லைஃப், அதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதை விட்டுட்டு சிட்டியில் வரும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நேச்சர், ஐ எம் ஃபார்ம் பாய். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தவர் தான் எங்க சார். ஓகே, சூப்பர். நம்பர் மாதிரி இல்லைல்ல அவர் கலருக்கும் ஸ்டைலுக்கும். வில்லேஜ் பாய்னு சொன்னால் யார் நம்புறது சார்? எனக்கு விஷுவலாக கனெக்ட் ஆக மாட்டேன் சார். அரவிந்த் சாமி சார் சின்ன வயசில் கோலி ஆடுறாரு, பம்பரம் விடுறாரு. இப்போ கார்த்தி என்னன்னா ஓகே பண்ணிட்டு தோணும். திங்க் பண்ணி பார்த்தா எப்படி இவர் என்ன பண்ணுவார் 100 மாடுக்கு நடுவில்? ஏ மூவ் த கார் சைட், கெட் டவுன் பாய்ஸ், ஏ கவுஸ், ஐ எம் ஹாக்கிங் த ஹார்ன் அப்படி நினச்சிருந்தேன். பட் ஆனால் அப்புறம் தான் தெரியும் சார். அந்த வாய்ஸில் சார், வாய்ஸ் கேட்டோன்னா பயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏய் கீப் குவைட் அப்படின்னீங்கன்னா அமைதி, அவ்வளோ ஒரு பயம் இருக்குது சார் எனக்கு. ஏய் கீப் குவைட், இதை நீங்கள் சொல்லக்கூடாது சார்னு கேட்க வந்து அதுக்குள்ளே பிடிச்சிட்டீங்க சார். காப்பாற்றுங்க சார். இல்லை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நினச்சேன். இல்லை சார், நிறைய இருக்குது சார் அந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட விஷயம். சார் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருந்தால் ஒரு பாட்டாக கூட சொல்லலாம் சார். பிடிச்ச கோட் எது வேணால் சொல்லலாம் சார். உங்கள் வாய்ஸில் இருக்கணும் சார். உனக்கு யாராவது நண்பர் இருக்கானா? நம்பாத. என் நண்பர் நல்லவனுங்க சார். நல்லா அது ஒத்து வராது. இது சொல்லலாம், உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளி. அந்த ஒரு லைன்லேயே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன், சூர்யா அண்ட் ஜோ. தேங்க்யூ. இந்த படத்தை வந்து எடுத்து பண்ணதுக்கு இஸ் ரியல் ஆனர். நீங்கள் வந்து அண்ட் யூ தாட் ஆஃப் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச். சூர்யா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவை வந்திருப்பார் நினைக்கிறேன் ஸ்பாட்டுக்கு. இல்லை வந்தார், வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாரு, எங்களோட அரட்டை அடித்தார்.
நாங்கள் வந்து ஏதாவது வேலை பண்ணும்போது அதை வந்து மானிட்டரில் பார்த்துட்டு இருப்பார், அப்புறம் போயிடுவார். ஸோ அது வந்து கொஞ்சம் மேபி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம் சில நேரத்தில் எல்லாம் நமக்கு. அவர் ஏன் அவ்வளோ கேஷுவலாக டீல் பண்ணுவார்னா, நம்ம ராஜசேகர் சார் இருக்கார் 2Dயில். I think there's so much of trust and confidence and love in the relationship in your business partnership. So ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம் இருக்குது. ஸோ எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் அ கிரேட் ப்ரொடியூசர். பிரேம் சார் மெய்யழகன் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ண புக்கு, ஹார்ட் பவுண்ட் புக்கு வந்து கொடுத்தாரு. அதை வந்து நான் படித்தேன். சச் அ பியூட்டிஃபுல் ரைட்டர். பட் எங்களுக்கு என்ன ப்ரெஷர்னா, அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார் ஒவ்வொரு சீனியும். அதை வந்து ஒரு குறை இல்லாமல் நாங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஒரே ப்ரெஷர் தான். நான் நிஜமாகவே ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் நிறைய தரம் கார்த்தி நானும் பேசியிருக்கோம். அட்லீஸ்ட் அந்த லெவல் ரீச் பண்ண முடியுமான்றது தான் ஏமா இருந்தது. அதை மீறணும்லாம் ஆசை இல்லை. அந்த லெவல் வந்துட்டாலே ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ரைட்டிங் சார். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஐ நோ யூ ஆல் வெயிட்டிங் ஃபார் இது என்னன்னா, ஒரு சிறுத்தைக்கும் ஒரு சிங்கத்துக்கும் நடுப்புற நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கு. சிங்கம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், வெயிட் பண்ணு. Pleasure working with you. Thank you so much. I loved it, sir. Thanks. கண்மணிகள் எல்லாருக்கும் ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சக்திவேல் சதீஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்பவுமே அடிமை தான். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே மணியண்ணா வந்திருக்காரு. மணியண்ணா வந்து சின்ன வயசுல என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டவர். மணியண்ணா ஐ லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அவர் இன்னைக்கு பெரிய ப்ரொடியூசரு, ஆனால் வீட்டில் என்னை ஃபுல்லாக பார்த்துட்டது. இங்கே இன்னொரு அக்கா இருக்குது, பாசமலர். கடைக்குட்டி சிங்கத்தோட பாசமலர் நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களே இங்கே உட்கார வச்சாங்க, ஆர்டிஸ்ட் சைடில் உட்கார வைக்காம. அவங்க இந்த படத்தில் வருவாங்க, ஒரு சின்ன காட்சி. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு கூடு கட்டிட்டு வெளியில் போயிடும். ஆனால் அந்த ஒரு தருணம் வந்து லைஃப் மாதிரி இருக்கும்ல, அப்படி அவங்க வந்துட்டு போனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இருந்தால் எனக்கு லக்கி தான். பெரிய பெரிய ஹிட்டாவது, தொடர்ந்து நடிப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மியூசிக் பற்றி தான் பேசணும். கோவிந்த் சார், பிரேம் சார் என்ன பண்ணியிருக்கீங்க. அந்த கமல்ஹாசன் சாரோட பாடம் ஐயோ மேஜிக்கலாக இருக்குது சார். சூப்பர், தேங்க்யூ, கங்க்ராட்ஸ், கிரேட் ஆல்பம். பிரேம் சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 96 நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக இது பிடிக்கும், நான் சொல்ல தேவையில்லை. இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சார் இஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங். தேங்க்யூ சார். அரவிந்த் சார், அரவிந்த் சார் பார்க்குறப்ப எனக்கு எப்போவுமே பேக்ரவுண்டில் ரோஜா சாங்ஸ் ஓடிட்டே இருக்கும். உங்கள் 2 பேரோட சீன்ஸ் நான் பார்த்தேன். கார்த்தி சார் உங்கள் சீன்ஸ் காம்பினேஷன் வெரி ஆர்கானிக். அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது சார். ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பிரேம் சார் ரொம்ப கூலாக காமாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் பயங்கர மாஸ். எனக்கு இப்போ அது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். ஒரு சீக்வென்ஸ் இருக்கும், படம் நான் சொல்ல மாட்டேன். அது அந்த சீக்வென்ஸ் வந்து கூஸ்பம்ஸ் வரும், அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. சூர்யா சார் பிக் ஃபேன். சொல்லலாமா? நான் ஆல்ரெடி நர்வஸாக இருக்கேன். போதும். சூர்யா சார் பிக் ஃபேன் ஆஃப் யூ. இப்போதான் சூர்யா சார் சொன்னார் படம் லவ்லியாக இருக்குது, என் ரோல் லவ்லியாக இருக்குன்னு. கம்மிங் ஃப்ரம் யூ இஸ் வெரி, என்ன சொல்லணும் தெரியல, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. மெய்யழகன் விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும், இங்கே வந்துட்டு இருக்கிற வேல்மணி சார் அவர்களுக்கும் நாகராஜ் சார் அவர்களுக்கும், ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கிறனால நான் ஒவ்வொருத்தர் பேரும் நான் எடுத்துகிட்டு என்னால் பேச முடிய மாட்டேங்குது. பட் பிரேம், நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. மெய்யழகனுக்கு கீழே ஜோதிகா, சூர்யா அப்படின்னு ப்ரொடியூசராக எங்களுக்கு பேர் போட
வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் அதுதான் சொல்லணும். This will be one of the most important film for 2D and for all of us. அதே மாதிரி என்னோட ஞானவேல் ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் அவர்கள் மூலமாக தான் வந்து இந்த படம் 2D வந்து சேர்ந்துச்சு. ஸோ இந்த மேடையில் அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சுருக்கமாக சொல்லிடுறேன். நேற்று நைட் இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட அடையாளங்கிறது நம்மளை வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும், நம்ம வந்து ஒரு படிப்பாகட்டும், இல்லாட்டி பழக்க வழக்கங்களாகட்டும், நம்ம அடையாளம் சொல்கிறது, இந்த கேரக்டர்னு சொல்கிறது, இந்த பையனுக்கு வந்து இந்த பேச்சு பழக்கம், இவங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல், நம்ம காலேஜு, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது. நம்ம சுற்றி பார்த்து பழகிற நிறையா உறவுகள் இருக்காங்க. நான் வந்து லட்சுமி அக்காவை சொல்லணும், மணிமாமா சொல்லணும், ராஜமாமா சொல்லணும், இப்படி வந்து பழனிசாமியை நான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோட சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். பட் அதே நேரம் வந்து மணியனை பற்றி சொல்லணும், ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும், புஷ்பராஜனன்னு ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி சொல்லணும், டில்லி அண்ணன் இருக்காரு. இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திக்கு பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன். ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன். அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன். நேற்று நைட் படம் பார்க்கும் போது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படியே தொண்டையில் ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சுட்டு முழுங்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு அழுகையும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலந்து இருந்தது இந்த படத்தில். பருத்தியூருக்கு அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய். அதே மாதிரி நான் இப்போ என்னோட அரவிந்த் சார் தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். இட்ஸ் லிட்டில் பியாண்ட். ஒரு நடிக்கிறத தாண்டி உண்மையாக ஆத்மார்த்தமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட அந்த உறவு வந்து எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. 92ல் ரோஜா படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது அவர் தேவி தேட்டரில் கண்ணாடி பக்கத்தில் சாஞ்சு படம் பார்க்குறதுக்காக வந்திருந்தார். நான் ஒரு 10 அடி தள்ளி நான் அவரை தூரத்துலேருந்து பார்த்தேன். அப்போ போய் அவர்கிட்ட நான் பேசல. அப்போ அந்த மரூன் டிஷர்ட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி மரூன் டிஷர்ட் போன உடனே போய் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னோட ஷெல்ஃபில் ஒரு மரூன் டிஷர்ட் இருக்குன்னா வந்து அவரோட டப்புன்னு அவரோட ஃப்ளாஷ் வரும், அவரோட விஷுவல் எனக்கு வந்துட்டு போகும். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோ நடிச்சிருக்காங்க. இப்போது டு பி பார்ட் ஆஃப் 2D, டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம், இட் மீன்ஸ் லாட். 92ல் ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இவ்வளோ அழகாக இட் இஸ் ஸ்டில் கண்டினியூங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசந்தாங்கிற பேர் அம்மா பேருங்கிறது எனக்கு இப்போ தான் ஸ்டேஜில் அருண் சார் சொல்லி தெரியும். என் பையனும் வந்து தேவ் ஜோதிகா சூர்யான்னு தான் எழுதுவான். ஸோ லவ்லி டு நோ தட் நீங்களும் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. தேர்ட் ஃபில்ம் ஃபார் அஸ். 2Dயில் பார்க்கும்போது வந்து ஒரு தேர்ட் ஃபில்ம். அண்டு குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெட்டு பக்கத்துலேயே இந்த பாட்டு போட்டிருக்கீங்க. இதுக்கான படத்தை வந்து சாங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது வந்து ஐ நோ ஹவு ஸ்பெஷல் யூ ஹேண்டில் போத். மகேந்திரன் கேமரா ஒர்க் ஆகட்டும், கோவிந்த் எடிட்டர் ஆகட்டும், ரஜீவன் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ப்ரொடியூசராக நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒரு ராத்திரி ஒரு இரவில் நடக்கிறது தான் வந்து 96. இதுவும் வந்து ஒரே இரவில் நடக்கிற படம் தான். பட் அதில் வந்து எவ்வளோ நடக்க முடியும், எவ்வளோ பேச முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஒரே ஒருத்தர் தான் எழுத முடியும். பிரேம் 96 மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி அந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்கள் கூட இணைஞ்சிக்கிட்டது தான் நான் வந்து மறுபடியும் நான் நன்றி சொல்லுவேன். இந்த படத்தை ரொம்ப கார்த்தியோட செலெக்ஷனையும் ஆல்சோ வந்து ஜோதிகா சொல்லிகிட்டே இருப்பாங்க. கார்த்தியோட மூவி ஸ்கிரிப்ட்ஸ் செலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி அதர் ஃபில்ம்ஸ் கார்த்தி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியும் they both are, you know, their body of work, how responsible they are. இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்கிரிப்டை விட இன்னும் அழகுபடுத்தியிருக்காங்க. இவங்களோட ரொமான்ஸை பார்த்து எனக்கு இன்னும் பொறாமையாகவே இருந்துச்சு. இதுக்கு மேலே படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 27th படம் வருது. படத்தை படமாக மட்டும் பாருங்கள். வணிக ரீதியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அது உங்களுக்கு வேண்டாம். இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம். படத்தை வியூ பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த மாதிரியான படங்கள் வந்து அபூர்வமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கம் 27th
என்ஜாய் மெய்யழகன். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த காஸ்டியூம் க்ரூஸ் பற்றி நான் வந்து தனித்தனியாக பேச வேண்டான்னு பார்க்குறேன். நான் பேசுறதுக்கு டைமும் இல்லைங்கிறதுனால நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். அன்பான ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ், எப்படி நான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் சொன்னனோ, எதையும் எதிர்பார்க்காத அன்பு சொன்னனோ, எப்படி நான் எல்லாத்தையும் மேலே வச்சு அண்ணாந்து பார்க்குறேன்னு சொன்னனோ, அது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். உங்களை அங்கே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், உங்களை ஒரு வரமாக பார்க்குறேன், நன்றியோடு பார்க்குறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அன்புக்கு என்னைக்குமே தலை வணங்குறேன். இந்த நிஜ உலகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நிஜ உலகத்தில் அன்பு வழியிலேயே நம்ம போவோம், வெறுப்பை காமிக்க வேண்டாம். என்ஜாய் மெய்யழகன் 27 வருது, அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அக்கா குட் ஈவினிங், வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ ஒரு வார்த்தைகள் படத்தை பற்றி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறோம். ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இந்த கதாபாத்திரம் கார்த்தி தான் அப்படின்னு, அதாவது ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும் போதே இந்த ஆர்டிஸ்ட் தான் இது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அது ரொம்ப ரேர். ஸோ ஐ ஃபெல்ட் தட். அண்ட் இன்னும் நான் பார்க்கல உங்களுடைய காட்சிகளை, பட் எனக்கு படிக்கும் போதே அது சீனாக மனசில் வந்துருச்சு. அண்ட் ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக அரவிந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறது, இட் வாஸ் வெரி, என்னுடைய காம்பினேஷன்ஸ் அவரோட இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல விரும்புறது என்னுடைய நண்பர் இயக்குனர் மிஸ்டர் சி பிரேம்குமாரை பற்றி. ஸோ மிஸ்டர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட். அங்கே பாருங்க, எல்லாம் ஆமோதிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க சார், பின்னாடி அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன், உடனே ஆமான்றாங்க. இல்லை என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் ஒருத்தங்க. கதை வரும் இருங்க. ஸோ இவர் வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஃபில்ம் எடுத்த ஒரு டைரக்டர்ன்ட்டு இவர் வந்து கூப்பிடுவார். மேம் ஒரு கதை வச்சுருக்கேன், ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் படிங்க அப்படின்னு. சார் அனுப்புங்க சார். பவுண்ட் வரும், அழகாக இருக்கும், படிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 பக்கம் போகும்போதே இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணோம், ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். சரி மேலே படிப்போம். ஒரு 20 பக்கம் இந்த சோலார் பிளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு மாதிரி இறுகி டைட்டாக ஆகிடும். ஒரு 30 பக்கத்துக்குள்ளே வார்த்தை வராது, குரல் வராது. வாசித்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு நம்மளுடைய மனநிலைமை என்னன்றது நம்மளால் ஊகிக்க முடியாது. அது சந்தோஷமா துக்கமா, அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன், சார் நான் கதையை படிச்சுட்டேன், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். உடனே ஃபோன் ஒரு 10 ஃபோனு பின்னாடி மெசேஜாக வருது. உடனே பேசுங்க. என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் குரல் வர மாட்டேங்குது, வார்த்தை வர மாட்டேங்குது. அவருக்கு வந்து கேட்கணும், நம்ம குரல் தழுதழுத்து அப்படியே நம்ம பதறி அப்படியே கண்ணில் இருந்து ஜலம் கொட்டி அதை அவருக்கு பார்க்கணும். அப்போ இது சாடிசமா இல்லையா? எல்லாரையும் அழ வச்சு, குறிப்பா பெண்களை அழ வைக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தி. அங்க கை தட்டு பாருங்க பின்னாடி. ஆமா, பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து ஐ திங்க் அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய ஒய்ஃப் தானா இருக்காங்க, அவங்கள அழ வைப்பாங்க. அதுக்கப்புறம் நான், நம்ம டிசைனர் சுபா, இந்த மாதிரி சில பலியாடுகள்லாம் நாங்கள் இருக்கோம், எங்களாலேயே அழ வைப்பாங்க. வேதா எங்கம்மா இருக்க? அடுத்து நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவ, அவருடைய மகள், அவளையும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் நம்ம இயக்குனர் சி பிரேம்குமார். அந்த ஓவர்வெல்ம்ட் ஃபீலிங் வந்து இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஃபீலிங், இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஆனால் வார்த்தை வராது, ஆனால் அப்போ தான் பேச சொல்லுவார். ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு தான் அவர் வெயிட்டிங். பாவம் பிரேம் சார், ஐ எம் வெரி 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 ஹாப்பி. பிரேம் சார் ஒரு மாதிரி நெகிழ வைக்கிறாருன்னா அந்த சோல், அதை மெருகேற்றக்கூடிய ஒரு இசை, நெகிழ வைக்கக்கூடிய இசை தான் கோவிந்தோடைய இசை. 96 வாஸ் அ கிஃப்ட் டு ஆல் ஆஃப் அஸ். மெய்யழகனும் ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். கண்டினியூ யுவர் ஒர்க் கோவிந்த், ஆல் தி பெஸ்ட் அண்ட் யூ ராக். ஸோ அதுதான் பாதிக்கப்பட்ட பெண்மணி. நீங்கள் எல்லாம் பேச எங்களுக்கு இப்போ எப்போனா படத்தை காட்ட போறீங்கன்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். இருமா, இல்லை எங்களுக்கே காட்டல, வெயிட் பண்ணு. கண்டிப்பாக்கா ஒரு வார்த்தைகள் மேம் உங்களிடமிருந்து. சரி, எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ டு 2D. நான் ரொம்ப ஹம்பிள்டாக ஃபீல் பண்ணேன். நான் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன், எப்பயாச்சும் ஒரு 2D படம் பண்ணுவேனா அப்படின்னு யோசிப்பேன்.
அப்படி வந்து லேடி லக் வந்து என்னை மெய்யழகனுக்குள்ளே வர வச்சிச்சு. பிரேம் சார், தேங்க்யூ ஸோ மச். ராஜசேகர், தேங்க்யூ ஸோ மச். Pleasure working with this Meyagan team and wish the team all the very best. And எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறீங்க with your families. Thank you for trusting me with that character. Thank you so much, Premanna. இந்த படம் came to me in a very difficult situation in my life. Changed because of your film. You know, I'm alive because of him. Thank you so much, எல்லாருக்கும். கோயம்புத்தூர் மக்களுக்காவது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அத்தனை பார்ட்டியும் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோம், பெர்ஃபார்ம் பண்ணுறோம். உங்களோட கோயம்புத்தூர் இஸ் பர்சனலி வெரி கனெக்டட் பிகாஸ் என்னென்னா நான் என்னோடய ஒய்ஃப் ஸ்டடிட் ஹியர். லவ் லைஃப் எல்லாமே இங்கே தான், இங்கே உக்கடம் அந்த ஏரியாவில் தான் என்ன எல்லாமே. ஸோ கோயம்புத்தூர் இஸ் பர்சனல் டு மீ. அது எங்கே நிறைய ஷோ பண்ணியிருக்கேன், இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் வித் மை பேண்ட். அந்த லவ் லைஃப்காக 2 லைனாவது பாடணும் இல்லையா? அது எவ்வளோ பெரிய துரோகம் காதலுக்கு. கோயம்புத்தூர்ல காதல், அது வரைக்கும் பேசினே இருப்பேன். வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறே தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இன்றே மீள்கிறே இன்றே இங்கே ஆழ்கிறே. நீங்கள் பேசவே வேணாம், பாட்டோட வைப் பார்த்தீங்களா? நான் யோசிச்சேன், இவர் என்ன கோயம்புத்தூரில் லவ்ன்றாரு, இவரு பேசவும் மாட்டாரு, என்னத்தை லவ் பண்ணியிருப்பாருன்னு. தேவையே இல்லை, நீங்கள் பேசவே வேணாம். 2 லைன் பாடி அப்படி வயலில் எடுத்து உட்காந்தீங்கன்னா நானே பெண்ணா மாதிரி உங்களை காதலிப்பேன் சார். அவ்வளோ சூப்பராக பாருங்க, வேற லெவல் நீங்கள். ஸோ எங்கள் டார்லிங்ஸ்ட்டை கேட்போம், எப்படி இருந்தது நம்ம கோவிந்த் ப்ரோவோட பாடல்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. I would love to call my audio team. நேற்று வரைக்கும் they were mastering the songs. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் ப்ளீஸ் வாங்க. படத்துடைய ஒவ்வொரு பாடல்களும் இவ்வளோ அழகாக நம்ம கேட்குறோம், இதயத்தை வருடுது, நம்ம அவ்வளோ ஒரு ஃபீல் அண்ட் இம்பாக்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இந்த டீம் ரொம்ப முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வாட்ச் த மூவிஸ் இன் தியேட்டர்ஸ், சப்போர்ட் குட் மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மாலிங்கம் சார், ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். பிரேம் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிந்த் சாரோட இசையில் வந்து பாடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அந்த வாய்ப்பு வந்து இப்போ கிடைச்சது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக பாடினீங்கன்னா சந்தோஷம் ஐயா. வா கால வா மோத வா கால வா மோத. அண்ணே சத்தியமாக ஏதோ கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்குண்ணே, எங்கெங்கேயோ போகுது உள்ள. சூப்பர்ண்ணே, நன்றி 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 மேம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அண்ணா பாடினாரு, அந்த பாட்டை கண்டினியூ பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான லைன்ஸ். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த பிரேம் சார் அண்ட் அண்ணா கோவிந்த் வசந்தானாக்கு தேங்க்யூ. நான் மட்டும்தான் நம்மண்ணின் காவலே, வாவீரத்தின் காதலின் பேரனே, ரத்தத்தின் சித்தத்தில் வீரன் நீ, என்னில் மட்டும்தான் நம்மண்ணின் காவலே, வாவீரத்தின் காவலின் பேரனே. இப்பெல்லாம் பேசுறீங்க, பாட ஆரம்பிச்சா வேற மோடுக்கு போயிருக்கீங்க. சத்தியமா ட்ரூலி பிளஸ்ட் மொமெண்ட் தான், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்னொரு மெய்சில் இருக்கிற மொமெண்ட் நடக்க போகுது. இந்த மைக் அப்படியே அந்தாட்சி மாதிரி கண்டினியூ பண்ணி கோவிந்த் ப்ரோ இன்னொரு பாட்டு பாட போறாரு. இல்லை ரெடி ஆகிட்டாங்க மக்கள் அவங்களுக்காக. லவ் இன் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் லவ். கொஞ்சம் நீ கொஞ்சம் எழுசே பஞ்சவர்ண பூதம் நெஞ்சம் நிறையுதே, காண்பதெல்லாம் காதலடி.
காதலே காதலே தனி பெருந்துணையே போகலாம் போகலாம் பார பேரு காதலே காதலே வாழ்வில் நீளம் போகலாம் போகவா நீ இப்போ நீங்கள் எல்லாம் இது உங்களுக்காக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியாது யாருக்காகன்னு. தேங்க்யூ. அடுத்தது எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு படத்தில் ஒரு பாடல் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பிரேம் அண்ணனுக்கும் அதே போல் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அண்ணன் கோவிந்த் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக 2D நிறுவனத்திற்கும் சூர்யா அண்ணா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், ஏன்னா கங்குவா படத்துலையுமே ஒரு பாடல் பாடியிருக்கோம். சூர்யா அண்ணன் வந்திருக்கனால ஒரு 4 வரி அந்த பாட்டும் பாடினா எனக்கு ரொம்ப பாடணும் ரொம்ப ஆசை. என்ன பாடலாம்? ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயு நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். மொதல் ஆடியோ லான்ச், அதனால் எனக்கு இன்னும் அந்த ஆச்சரியத்துலேருந்து இன்னும் மேலலை. படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் முதல்ல என்னோட மனமார்ந்த நன்றி. கோயம்புத்தூருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இங்கே காலேஜ் ஆஃப் சயின்ஸில் தான் படித்தேன். அண்ட் படிக்கும்போது என்னோட ஹாஸ்டல் வார்டன், அவர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியும் கூட, அவர் தான் என்னோட முதல் ஒரு ஃபோட்டோகிராஃபை வந்து ஜூனியர் விகடனில் பப்ளிஷ் பண்ண வச்சார். அந்த ஃபோட்டோ வச்சு தான் எனக்கு டிஎஃப்டியில் சீட் கிடச்சிது. அப்புறம் அசிஸ்டண்ட்டாக எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ என்னுடைய ப்ரொஃபஷ்னலாக என்னோட முதல் புள்ளி அதுதான். ஸோ அவர் இங்கே தான் அந்த க்ரௌடில் எங்கேயோ இருக்கார். கேகேஆர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட லைஃபோட முதல் மையழகன் நீங்கள் தான். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இந்த படங்கிறத விட இந்த கதை வந்து ஒரு சிறுகதையாக தான் ஆரம்பிச்சுது. இதை எழுத சொல்லி ஒரு நாவலாக எழுத சொன்னது வந்து இயக்குனர் மகேஷ் நாராயண், கேரளாவை சேர்ந்தவர். அப்புறம் அதை ஒரு படமாக பண்ண சொன்னது நடிகர் விஜய் சேதுபதி. இதனால தான் இது இன்னைக்கு இப்போ வந்திருக்கு. ஆனால் இது யார் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த கதையை படமாக எடுக்கிறதுக்கு யாருமே ஒத்துட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு சினிமாக்கான ஒரு திரைக்கதையோட அந்த இலக்கணத்தில் இது வராது. ஸோ இதை யாரும் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கதை வந்து கார்த்தி சார்கிட்ட போச்சு. பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த கதையை கொடுக்கும்போது என்னுடைய நண்பன் எஸ்ஆர் கதிர், ஒளிப்பதிவாளர், சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, நீ அவரை பார்க்கும்போது சொல்லு, இதை 2Dயில் பண்ணலான்னு சொல்லு, நீயே சொல்லு, வாயை திறந்து சொல்லு, சும்மா இருக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்புல. எனக்கு அதை சொல்கிற தைரியம்லாம் இல்லை. ஆனால் நீங்களே இதை சொல்லிட்டீங்க, இதை 2Dயில் பண்ணலாம் அப்படின்னு. வேறு எதுலையாவது பண்ணியிருந்தால் நாங்கள் இந்தளவுக்கு இதை முழுமையாக பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியாது. சூர்யாண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு யாருமே கிடையாது. ஒருவேளை கார்த்தி சார் இந்த படம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அடுத்த படத்துக்கு போயிருப்பேன். இதை பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் அரவிந்த் சார்ட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ஒரு பயத்தோடய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டே கிடையாது. ஸோ அரவிந்த் சார் எஸ்ன்னு சொன்ன அப்புறம் தான் ஒரு மாதிரி எனக்கு மூச்சு வந்தது, சரி இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 2 பேருக்குமே. ஸோ இந்த படம் இன்னைக்கு இந்த வடிவத்தில் வந்திருக்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சூர்யாண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இசை பற்றி சொல்லணும், ஏன்னா விழாவின் நாயகன். நீங்கள் கேட்குற இந்த பிரம்மாண்டமான இசையெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோவில் ஒரு இசைக்கூடத்துலலாம் நாங்கள் பதிவு பண்ணல. கொட்டுற மழையில் அவனோட வீட்டில் ஒரு பெட்ரூமில் ஒரு ஓரமாக ஒரு கீபோர்டையும் ஒரு லேப்டாப்பையும் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களோடலாம் போராடிக்கிட்டு அவங்கள சத்தம் போடாமல் அமைதியாக வச்சுக்கிட்டு அப்படி பண்ண ஒரு மியூசிக் தான் அது பண்ணதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். நான் பெரிய சோம்பேறி, நான் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் எழுதுவேன். ஆனால் என்னை ஓரளவுக்காவது என்னை வேகமாக எழுத வைக்கிறது என்னென்னா, எழுதி முடித்தா கோவிந்த் வசந்தாவோட உட்காந்து மியூசிக்
கம்போசிங்கில் உட்காரலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனாலே கொஞ்சம் இனியாவது கொஞ்சம் வேகமாக எழுத நான் முயற்சி பண்ணுறேன். இந்த படம் வந்து உறவுகள் பற்றின படம், நம்ம மண்ணை பற்றின படம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.